Hi guys, welcome back to the continuation of our Pakasuran Malai Explorer video. Last video we covered that amazing spot and after that we plan to go to the Ekorok viewpoint. ஆக்சுவலி நம்ம பக்காசுரில் இருந்து பார்த்தீங்கன்னா எக்கோராக் ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஓகே ஃபைன் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கோராக் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் போன ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரியும், செம்ம மிஸ்ட்டுங்க. அரௌண்ட் 2 PM இருக்கும் அந்த டைம். எங்களுக்கு அந்த மிஸ்டெல்லாம் பார்த்துட்டு வண்டிக்குள்ளே உட்காரவே தோணலைங்க. எங்கேயாவது இறங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆக்சுவலாக அங்கே வண்டி நிறுத்தறதுக்குமே இடம் இல்லை. ஸோ நாங்கள் ஃபைனலி வி ஃபவுண்ட் அ ஸ்பாட் டு பார்க் அ வெஹிக்கிள். இடம் இல்லைனாலே நாங்கள் விட மாட்டோம். ஸோ இடமும் கிடச்சிது. ஸோ நாங்கள் அங்கே வண்டியை நிறுத்திட்டு அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினோம். ஆனால் ஊட்டி போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லா வைபான கேங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட போனால் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா ஏன்டா போகணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. நாங்கள் ஊட்டி வந்துட்டோம். அவ்வளோதான் 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 அவ்வளோதான். மழை வருது, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஒரு செகண்ட்ல மழை தொப்பு 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 வந்துட்டோம். மழை பெய்யுது, நின்னுட்டோம். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் எக்கோராக்கை பார்த்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறவர் தாங்க அந்த லோக்கல் டூரிஸ்ட் கைடு. இவர் தாங்க எங்களை வந்து வார்மாக வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த ஏரியாவை காட்டினது. ஆனால் நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அவன் தாண்டா ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை அவர் பார்த்து வச்சுட்டாருங்க. அது என்னன்னு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். பாஸ்கி மாம்ஸ் என்னாச்சு? அந்த பின்னாடி இருக்கிற பெல்ட் என்னாச்சு பாஸ்கி மாம்ஸ்? அந்த அந்த குப்பைக்கிட்ட விழுந்துட்டாங்க. ஆனந்தி ஆனந்தி இவங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. வயதானவர்கள், கொஞ்சம் அதிகமாக உடல் இருப்பவர்கள் இவர மாதிரி இங்கே ட்ரை பண்ணாதீங்க. ஓ ஆமாம் ஆமாம், இதில் தான் போட மாட்டேங்குது மேட்டில். உளுந்து என்னாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கால் டேமேஜ் ஆயிருச்சு. உளுந்து கீழே விழுந்து நம்ம இம்மிடியேட்டாக ஒரு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயே ஆகணும். சுப்பிரமணியங்களை கரெக்டாக எக்கோ வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டார். சுப்பிரமணி ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இப்போ எங்களை சுப்பிரமணி வியூ பாயிண்ட், சாரி என்ன பாயிண்ட், எக்கோ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல. இப்போ நாங்கள் வந்து கத்த போகிறோம். எக்கோ அடிக்குதான்னு பார்க்கலாம். 1 2 3. மிஷன் சக்சஸ் சக்சஸ். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த இடத்துல நாங்கள் வந்து கூவும்போது நல்லாவே எக்கோ ஆச்சு. அது நீங்கள் ஒரு நல்ல ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா அந்த எக்கோ வந்து உங்களுக்குமே கேட்கும் கண்டிப்பாக. ஸோ நாங்களும் அதனால் இதுதான் எக்கோராக் அப்படின்னு சொல்லி நம்பிட்டோம். ஆனால் திரும்பி வந்து அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக நாங்கள் அவங்களுக்கு காட்டின வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது எக்கோராக்கே இல்லைப்பா, எக்கோராக் வேற ஒரு இடம்ப்பா அப்படின்னு. அப்போ தாங்க எங்களுக்கு புரிஞ்சுது, இந்த சுப்பிரமணி எங்களை கூட்டிகிட்டு போனது அவன் டெய்லியும் அங்கே நின்று கூவான் போல. எக்கோ அடிக்கிறதுனால அவன் எங்களையும் அதுதான் எக்கோராக்குன்னு கூட்டிகிட்டு போய் காட்டிட்டான். படத்தில் வருமா? படமெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதில் எல்லாம் இருக்குது. வியூ பாயிண்ட் இந்த இது எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு ஃபோட்டோ விட்றாங்க. அதில் நான் இருக்கு. அப்போ நான் செலிபிரிட்டி கூட தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இவன் பேர் சுப்பிரமணி கிடையாது. நான் இவனுக்கு வச்ச பேர் தான் சுப்பிரமணி. இவனுக்கு ஒரு பேர் இருக்காது, அவங்க சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி இவன் வந்து நிறைய மூவிஸ்லேயுமே இருந்திருக்கானாமா. சென்னையில் இருந்தெல்லாம் ஆளுங்க ஷூட்டிங் வரும்போது இவன் தான் அவருக்கு கைட் பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு வந்து 2-3 படத்துலலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரியல கரெக்டாக. ஆனால் எங்களை ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப அழகாக கூடையே நடந்து வந்தாங்க. ஸோ இந்த ட்ரிப்பில் நான் ரொம்ப மிஸ் பண்ணது யாருன்னா நம்ம சுப்பிரமணியை மட்டும்தான். ஸோ இவனை ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொருத்தரை பார்த்தோம். ஆனால் அவர் சொல்கிறத கேட்டு இன்னுமே மறந்துட்டோங்க. நீங்களே கேளுங்க அவர் என்ன சொன்னாருன்னு. போட்டோ எடுக்கிறோம், திரும்பி பாரு அப்படின்னா அப்படியே திரும்பி பாருது. அதெல்லாம் பண்ணிட்டுங்க, வீட்டுக்கு போறது இல்ல. சரிங்களா, இங்க பஸ் ஸ்டாண்டே வெயிட் பண்ணிருந்து 7 மணிக்கு சிறுத்தை வந்துடும். எங்க சிறுத்தை வரும்? இங்க மட்டும் இங்கே தாங்க தினமும் வருமா? தினமும் நாடு கரடி வருது. 7 மணிக்கு நேரத்து பகல்ல வந்து கதவை வச்சுட்டு இருக்கீங்க. இங்க நேரடி எங்க இருக்குது அதெல்லாம்? வரும் பாருங்க, ஒரு 7 மணிக்கு. அவுட்டு தான் ஒரு ஆள் போக முடியாது அந்த பக்கம். குட்டி தான் ஆள் பயங்கரமாக கிடைக்குங்க. கட்டி வச்சிருவேன். எது வந்தால் சரி குறைச்சிருங்க. நீங்கள் வீட்டுக்கு உள்ள இருந்து வெளியே வரமாட்டீங்க? அப்படி கிடையாது. அடுத்த செகண்ட் அது என்னன்னு பார்த்துருவாரு. கிச்சன் சைடு ஃபுல்லாக வாழை மரம் வச்சுருந்தேங்க்கா. கரெக்டாக 8:40 வந்துச்சு யானை. 9 எண்ணம் 2:45 தோட்டத்தை விட்டு வெளியே போச்சு. அன்னையோட சரி வாழை மரத்தை ஃபுல்லாக தோண்டிட்டேன்.
அதுக்கப்புறம் பீன்ஸ் நமக்கு வீட்டு தேவையான போட்டுக்குவோம். சரி, இதை உடச்சி விட சக்கரை சாப்பிட்டு போகும். சிறுத்தை வந்து நாய் தூக்கிட்டு போயிடும். அதனால வந்து நாய்க்காரன் டெய்லி கட்டி வச்சிருந்தாங்க. சுப்பிரமணி பாய். எனக்கு நிஜமாலுமே அவனை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லைங்க. அது என்னை மாதிரி ஒரு டாக் லவ்வருக்கு தான் புரியும். நான் நெக்ஸ்ட் டே மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் சுப்பிரமணியை மீட் பண்ணி ஒரிஜினல் எக்கோ ராக்குக்கு போய் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு நல்ல வைபான கேங்கோட நல்லா சேஃபாக போயிட்டு வந்துடுங்க. ஸோ அன்டில் தென் பை பாய்.